இன்னைக்கு வீடியோவில் ChatGPT யூஸ் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மன்ச்.ai அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து லான்ச் ஆன எல்லா அஃபிலியேட் ப்ராடக்ட்டும் இங்கே இருக்கும். அப்கமிங்கில் வந்து லான்ச் ஆக போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்கும். பிக் லான்ச்சஸ், ஆல் லான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எந்த காம்படிஷனும் இருக்காது. அதனால இதில் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டியூபடி அப்படின்ற ஒரு டூலை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு எழுத போகிறோம் ஆர்டிக்கலு. நான் கூகுளில் போயிட்டு டியூபடி ரிவ்யூ அப்படின்னு அடித்தோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் வரும். அதில் வெரி ஃபஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் ஒரு டியூபடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ இருக்கிற ஒரு டாப் 10 இருக்கிற ஒரு போஸ்ட் இது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரீரைட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அதனால் அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ChatGPT வந்துட்டு இங்கே ரீரைட் திஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் காப்பி பண்ணிங்களா அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபுல் கண்டென்ட்டையும் பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக இது ஃபுல்லாக வந்து ரீரைட் பண்ணிட்டு இருக்குது இப்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி எழுதியிருக்கு. அதனால நான் சர்ச் டைமில் வந்துட்டு லென்த்தன் திஸ் ஆர்டிக்கல் வித் பேராகிராஃப் அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 பேராகிராஃப் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது வந்து லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த மாதிரி ஃபுல்லாக காப்பி பண்ணி போடாமல் இது ஒரு 3 பார்ட்டாக பிரித்து நம்ம காப்பி பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி 4 பேராகிராஃபாக வந்து உங்களுக்கு வந்துடும். அதை ஃபுல்லாக வந்து ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஆர்டிக்கல் அங்கே எழுதுனதை வந்து நம்ம ரெடி பண்ணி இங்கே வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு அந்த பிளாஜரிசம் செக் பண்ணணும். இதுக்கு எப்படி பிளாஜரிசம் செக் பண்ணணும்னு இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் போய் பிளாஜரிசம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஹியூமன் எழுதின கண்டென்ட்டா இல்லை ஜிபிடி ஏஐ எழுதுகிற கண்டென்ட்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதான் GPT 2 அவுட்புட் டிடெக்டர் டெமோ. இங்கே வந்து அந்த கண்டென்ட் வந்து ஃபேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கண்டென்ட் இது 99.98%, 0.2% வந்து ஃபேக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வருது, ஓகேங்களா? இது ரியல் கண்டென்ட் அப்படின்றதுனால இதை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா medium.comல இந்த இதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் எப்படி medium.comல வந்துட்டு ஒரு பிளாக் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில் த அல்டிமேட் 10x growth hack, ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறத ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூபடி நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, 100% ஃப்ரீ யூஸிங் த லிங்க் ஹியர். இங்கே வந்து லிங்க் ஹியர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்துட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா டம்மியாக கூகுள் அப்படின்னு நான் சும்மா டம்மியாக ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிங்க் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எங்கே லிங்க் வேணுமோ நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பப்ளிஷ் நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்து பப்ளிஷ் ஆகிடும் உங்களுக்கு, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே இதை வந்துட்டு சேம் கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஒரு கூகுள் சைட் கிரியேட் பண்ணி அதுலேயும் போடலாம், ஓகேங்களா? அதுவும் வந்து உங்களுக்கு ரேங்க் ஆகும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் லோ காம்படிஷன் கீவேர்டை ஃபைன் பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கலை வந்து நீங்கள் வந்து ரீரைட் பண்ணி நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கூகுள் சைட் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூகுள் சைட்ஸ்னு டைப் பண்ண ஃபஸ்ட்டு வெப்சைட் வருதுங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாங்க்னு போட்டினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து நான் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குங்களா, அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபுல் கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸ் வந்து மாற்றிக்கலாம். நார்மல் டெக்ஸ்ட்லேருந்து ஹெட்டிங் இல்லை சப் ஹெட்டிங் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட் சைஸ்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஹெட்டிங் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இதுவும் பாருங்கள், இதுவும் ஒரு ஹெட்டிங் மாதிரி தான் இருக்குது. அதனால் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு ஹெட்டிங். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஹெட்டிங் வேணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு எங்கேயாவது லிங்க் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இதை செலக்ட் பண்ணி இப்போ டியூப் அப்படின்னு இருக்குங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இதை ஹெட்டிங்காக மாற்றிட்டு இந்த டியூப் அப்படின்றதுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை யாராவது கிளிக் பண்ணோன்னா அது வந்து லிங்க் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பேஜ் டைட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், டியூபடி ரிவ்யூ 2023 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சைட் நேம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் டியூபடி ரிவ்யூ அப்படின்னு இருக்கட்டும் சைட் நேமு. அங்கே உங்களுக்கு வேணும்னா பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் செலக்ட் இமேஜ், அப்லோட் இமேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஹெட்டர் டைப் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, பேனரு, லார்ஜர் பேனரு இல்லை கவரு இந்த மாதிரி பாருங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு.
உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே இருக்கிற கண்டென்ட்டும் பாருங்க இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் உங்களோட வெப் அட்ரஸ் கேட்குது. நாங்கள் சும்மா டியூப் படி ரிவ்யூன்னு போட்டால் ஒன்றும் வரமாட்டேங்குது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் 2023ன்னு போட்டு பார்க்குறேன். பாருங்கள் டியூப் படி ரிவ்யூ 2023 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த இது வந்து அவைலபிள் இருக்குது. அதனால் நான் எதாவது பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரெக்வெஸ்ட் பப்ளிக் சர்ச் இன்ஜின் டு டிஸ்பிளே மை சைட் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து பப்ளிஷ் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ அவைலபிள் இருக்கும். ஸோ பாருங்கள் இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. இப்போ பாருங்கள் நான் பப்ளிஷ் பண்ணதெல்லாம் வந்துடுச்சு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் லிங்க் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அது மூலிமா மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.